சரி நீங்க பேசுங்க. இவர் தான் என்ன பண்ணாரு வெயிட் பண்ணுவாரு அந்த சடை ஒரு முறை சாப்பிட்டேன். எல்லா நேரமும் எல்லாரும் கேட்டுச்சு. எல்லாரும் கேட்டு ஒரு முறை சாப்பிட்டேன். எல்லாரும் கேட்டு ஒரு முறை தான் சாப்பிட்டேன். நீ என்ன பண்ண? வாங்கவே மாதுளை பழத்தை ஆப்பிள் தீட்டி சாப்பிட்டியா? ஆப்பிள் தீட்டி சாப்பிட்டியா? இவங்க எடுத்திருக்காங்க. தீட்டி சாப்பிட்டியா? சோத்து வச்சு நக்கினாலே எனக்கு காணா வந்துடும் தெரியுமா? எச்சிசோருக்கே காணா. எச்சிசோருக்கு காணா போடுவாங்க தெரியுமா? எச்சிசோருக்கு. ஏய் ராஜ், இவன் நம்மள கலாய்க்க மச்சான். இருடா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறேன். நேத்து வந்து டான்ஸ் ஆடுறேன். நான் பாட்டு பாடுறேன். நானும் எப்ஜம் பாடுறேன். என்ன பாடுறேன்? இந்த காதலன் அந்த பாட்டுக்கு எவ்வளவு டான்ஸ் ஆடி பாத்துக்கிறேன். மண்ணில் இந்த காதலனுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அங்க வந்து இப்படி ஆடி கண்ணு குத்தி அவனை சும்மா கொண்டு வெளியே அனுப்பி எப்ஜியாக என்னையும் பறக்க வச்ச. அப்போ நான் எங்கே பண்றது வாசல் கேட்கறேன். அடசட்டியில சோத்த போட்டு உங்களுக்கு ஏன் பாட்டில் கொடுத்து ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு எல்லாம் பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கும் ஒரு கியூசிக்கும் முன்ஜென்ம விரோதம் இருந்ததுனால் அவரு ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துட்டு போன 13 பாட்டிலையோ பார்த்தாரா இல்லையானே தெரியல. எத்தோடனே பட்டு எடுத்து கீழே போட்டார். 2வது நாள் கடையை போட்டு நின்றுருவேன். ஒருத்தர் கூட என்கிட்ட வரல. இவங்கிட்ட போனா எப்படி பார்த்தாலும் அந்த ஆளு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. அதனால 2 நாளா எனக்கு எதுவுமே வரல. யார் மாதுளை பழம் கொடுக்குறாங்களோ யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 3வது வாட்டி கம்முனுக்கு எடுத்துட்டு வந்தாரு 13 பாட்டில். அதுவும் அது ஒன்னொன்னா தேடி தேடி கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறதுனால அதுலயும் ஓரளவுக்கு அப்பதான் அவர் மேல பாட்டு பாடணுமா. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் பூமிக்கு நீ மகுடம் அந்த பாட்டு தேவையா இருக்கும். இல்ல அந்த பாட்டு அவருக்கு தெரியல. இதனால பாடி தொழிச்சிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றீங்க நீங்க? சார் இல்ல சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் நடந்துட்டோம். இவர் வந்து டேஸ்ட் இல்ல ஸ்மெல் இல்ல ஹைஜீனிக் இல்ல சார். உள்ள நூலாம்படியே அது நிறைய இருந்துச்சு சார். அந்த பாலுட்ட காமிச்சு தான் ரிஜெக்ட் பண்ணி சார். ரிஜெக்ட் பண்ண சார். ஃபர்ஸ்ட் டே வந்து அதுக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ வினோத் வச்ச கம்ப்ளைண்ட் உண்மை இல்லை. இல்ல சார் நீங்க ரொம்ப நேர்மையானவர் தான். கண்ணு விளக்கண்ணு விட்டதுனால கண்ணு போயிடுச்சு சார். அவர் வச்ச கம்ப்ளைண்ட் உண்மை இல்லை.